அதுக்கப்புறம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண மஞ்சப்பேல அவர் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த கதை சொல்லும் போதே வந்துட்டு ஒரு விறுவிறுப்பு இருந்துச்சு. அப்புறம் ஒரு சோஷியலி ரெலவென்ட் சப்ஜெக்ட். இப்போ வந்துட்டு நீங்க ஏர்லியர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ ஃபார் கமிங். அண்ட் அந்த கதையில ஒரு பயங்கர ஒரு விறுவிறுப்பு இருந்தது, ஒரு ரெலவெண்டா இருந்தது. இந்த காலத்துல அது சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப ரெலவெண்டா இருந்தது. இது வந்துட்டு ஒரு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்ல நடக்கிற இதை பத்தி. ஸோ அது வந்துட்டு எவ்வளோ பேர்த்தோட லைஃப்பை பாதிக்குது, எவ்வளோ பேர் அதை நம்பி இருக்காங்க, அண்ட் அது வந்துட்டு ஒரு சோஷியலி எவ்வளோ பேர்த்துக்கு ஒரு 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 படிக்கட்டா ஒரு ஒரு ஏரியா இருக்கு, அதுல நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம். ஸோ அந்த கதை களமே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ அண்ட் அந்த கதை களத்துல வந்துட்டு ஒரு ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு விறுவிறுன்னு சொல்றது. ஸோ அதனால கேட்டோடனே எங்களுக்கு பிடிச்சது. ஸோ அண்ட் அமேசான் தான் கரெக்டான இவ்வளவு நாள் எங்களை சப்போர்ட் பண்ண எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரஸுக்கு வெரி வார்ம் வெல்கம் அண்ட் தேங்க்யூ ஃபார் கமிங். திஸ் த ஃபோர்த் டைம் நாங்க இப்போ அமேசான் பிரைம் வீடியோவோட இந்த மாதிரி ஒரு இவெண்ட் பண்ணது. ஆல் ஆஃப் தேம் ஆர் ஆக்சுவலி வெரி ஃபெமிலியர். இது வந்து our association with Prime Video வந்து started just before the lockdown. சுழல் 1 இன்ஃபேக்ட் நாங்க விக்ரம் வேதா முடிச்சதுக்கு அப்புறம் பிரைம் வீடியோல இருந்து அப்ரோச் பண்ணிருந்தாங்க, லாங் ஃபார்ம் பண்ணுங்க. we had one story which we thought டெஃபினட்டா இதை வந்து லாங் ஃபார்மா தான் பண்ணணும்னு கரெக்டா அவங்க அந்த டயத்துல அப்ரோச் பண்ணிருந்தாங்க. So that's how this association started. Actually Prime Videoல இருந்த அப்போ இருக்கிறவங்க வந்து மெட்ராஸ்க்கு வந்து 3-4 வாட்டி வந்து மீட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணறதுக்குலாம் வந்தாங்க. நாங்க ஆல்ரெடி கன்வின்ஸ் தான் அந்த டைட்டில். ஸோ that journey with Prime Video ஆரம்பிச்சது பிஃபோர் கோவிட். நாங்க ஆக்சுவலி சுழல் ஷூட் அப்போ ஆரம்பிச்சிட்டோம். Then COVID happened, break ஆச்சு. Then we started the shoot again. Why the special relationship na during the COVID break odula not only us but engaloda work panna crew ku ellarkum vandu Prime Video supported for that 2-3 months of the first lockdown. Prime Video actually supported, saying it is loss of work, so as a company we will support nu vandu avanga not only for us, for most of the production houses which were shoot ipdi interrupt pannadunala. So these things set up on goodwill. So it's not just us. Ipo engaloda larger crew, engaloda lighting crew, art crew ah irukattum, our production crew ah irukattum, everybody knows that Prime Video oda work பண்றோம்னா ஷூட் ஸ்மூத்தா போகும், பேமெண்ட் கரெக்டா வந்துரும். அந்த ஒரு நம்பிக்கை வந்து I think industry ஃபுல்லாவே இருக்கு. So working with a network like Prime Video வந்து gives us that strength. இப்ப அதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. இப்ப நம்ம பண்ண வேண்டிய வேலையை ஒழுங்கா பண்ணா போதும். கதையை சூஸ் பண்ணோமா, டைரக்டர்ஸோட உட்காந்தோமா, அவங்களோட எப்படி அதை நல்லா கொண்டு வருதுன்னு டிசைட் பண்ணோமா, மற்றதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையே இல்லை. டான்னு பேமெண்ட் வந்துடும், எல்லாருக்கும் பேமெண்ட் கரெக்டா அந்த 2 days 3 daysல போயிடும். So இது வந்து as an industry it's a very very healthy trend that a network comes and associates with filmmakers like us. So on the relationship we hope to continue for much longer than this. Fantastic. நீங்க சொன்னப்ப அவங்க of course அப்படினாங்க. So definitely this continues, I am definitely sure. In fact நீங்க சொன்னதுல காயத்ரி மேம் நீங்க சொன்னீங்க that when Sargunam sir narrated the story to you, நீங்க வந்து you were absolutely sold அப்படின்னு. So the creative mind behind exam நம்ம கூட இருக்காரு. அவரை கூப்பிடாம இருக்க முடியுமா? நல்ல ஒரு கைத்தட்டலோட may we kindly welcome National Award recipient, writer, director திரு சர்க்குணம் அவர்கள். Thank you so much sir. ஆக்சுவலி இதுல நான் ஒரே ஒரு விஷயம் சர்க்குணம் பத்தி சொல்லணும். நாங்க வந்து எங்களோட செகண்ட் ஃபிலிம் வாக் வாட்டர் கட்டிங் வந்து பிட்ச் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் கலவாணி ரிலீஸ் ஆச்சு. சோ இந்த சின்ன பட்ஜெட்ல பண்ணி அவ்வளோ பெரிய ஹிட் ஆக்க முடியும்னு காமிச்சது கலவாணி அந்த டயத்துல. சோ அதுதான் நாங்க வந்து எல்லா இடத்துலயும் எக்ஸாம்பிளா சொல்லுவோம். கலவாணி எப்படி சூப்பரா பண்ணிருக்கு பாருங்க, நம்ம உடனே பெரிய ஸ்டார் போடணும்னு அவசியம் இல்ல, சின்னதா ஒரு படம் பண்ணி சக்சஸ் பண்ண முடியும்னு சர்க்குணம் காமிச்சிட்டாரு அப்படின்னு. சோ அது அப்போல இருந்து தெரியும் சார். Fantastic. And அன்னைக்கு அந்த ஆரம்பிச்ச ஒரு சின்ன சிந்தனை I think it has come to fruition here on this stage. சர்க்குணம் சார், உங்க பேரை கேட்டாலே எங்களோட எதிர்பார்ப்புகள், எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை. புஷ்கர் சார் சொன்ன மாதிரி we have a certain association. உங்களோட பேரை கேட்டாலே ஓகே, த்ரில்லரா இருக்கட்டும், டிராமாவா இருக்கட்டும், அந்த ஒரு டீடைல்கான ஃபோக்கஸ் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆல்ரெடி. சோ முதல் படிக்க போலாமே, இந்த ஒரு கதையோட உருவானது அந்த ஒரு தருணம்
அத பத்தி சொல்லுங்க. அதே நேரத்துல உலகம் எங்கும் இருக்கும் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் இது கூட ரிலேட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அத பத்தி சொல்லுங்க. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், புஷ்கர் சார், காயத்ரி மேடம் உள்ளிட்ட வாழ்வாச்சர் டீமுக்கும், துதாரா மேடம், ஐதி மேடம் உள்ளிட்ட ஆர்டிஸ்ட் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அது என்ன அப்படின்னாக்கா, இப்ப நம்ம எல்லா பிரஸ் பீப்புளுக்கும் தெரிஞ்சிருக்கும் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. அவர் இப்ப இல்ல, இறந்து போயிட்டார். அவர் என்னுடைய நண்பர். அவர்கள் ஆரம்பிச்சு போட்டித் தேர்வுகள்ல நடக்கிற முறைகேடுகளுக்கு எதிராக கேஸ் போடுறதுக்காக போய் கடைசியா வக்கீலவே ஆன ஒரு நண்பர் மிலானின்னு, அவர் என்னுடைய நண்பர். நிறைய சிவில் சர்வீஸ்க்காகவும் குரூப் 1 தேர்வு, தமிழக அரசு தேர்வுகளுக்காகவும் ரெடியாகிட்டு இருந்த நிறைய நண்பர்களோட நான் இருந்தேன். அதுதான் இதற்கான முதல் காரணம். என்ன அப்படின்னா, இது ஒரு மிடில் கிளாஸினுடைய மிகப்பெரிய ட்ரீம்ஸ் தான் இந்த அரசு தேர்வுகள்ங்கிறது. அதுக்குள்ள இருக்கிற நடந்த முறைகேடுகளை அதை அப்படியே சொல்லாம அதை ஒரு த்ரில் மூடுல அடுத்து என்ன அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்குகிற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணப்பட்டு ஒரு 7 எபிசோடா இது உருவாயிருக்கு. சூப்பர். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு எபிசோட்லயுமே அந்த ஒரு சஸ்பென்ஸ், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் மெயின்டைன் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். சோ மே 15th வரைக்கும் இதை பாக்குறதுக்காக நாங்க காத்திருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிம்ஸ், ஒரு ஹிண்ட் பாத்துடலாமா சார்? ட்ரெய்லர் பாத்துடலாமா? கண்டிப்பா மேம், வாங்க எல்லாரும் சேர்த்தே பாப்போம்.